ஓகே, வேற கேள்வி. அப்படி ஒன்றும் இல்லை தலைவர். இதுவே இன்னமும் சொல்கிறேன் தலைவர், எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் சில வந்து எடுத்துடணும் தலைவர் ஆசைப்படுறேன். அதுவே பட்டம் வேணும் தான் தோண்டிட்டு இருக்கு. அறிவு அதான், அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை. அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா, அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மூலம் எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. செல்வண்ணா இங்கே என்னன்னா இப்போ வந்து இன்னும் 2 கேள்வி முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். இப்போ வந்து சேது நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டைரக்டர் அவர் வந்து 4 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமும் உங்கள் சைடில் கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தான் கேட்க போகிறோம், 4 சென்ட் இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துலேருந்து வந்து உங்களை வந்து கொஞ்சம், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு யாரையும் நான் மீட் பண்ணி போகலை, அவரை மட்டும் நான் போய் பார்க்கலான்னு போகிறேன், உங்கள் சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யார் வந்து மீட் பண்ண விட மாட்டார். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், நான் அவர்கிட்ட வந்து 4 சென்ட் இடமா கேட்க சொல்லிட்டுமா என்ன தெளிவாக சொன்னதை புரியும். அதான் எனக்கு புரிஞ்சு இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது, நீங்கள் நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்லுவாங்க, நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்ருப்போம். 2வது அண்ட் 3வது, இவங்க சொன்னோன்னே மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்துருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன், எதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் நிஜமாக நேரம் கிடையாது தான், இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த 1 மாதமாக, ரொம்ப நாள் முன்னாடி போனேன், கடந்த 1 மாதம் 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய இது ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் போஸ்டர் பார்த்தேன், போஸ்ட் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கு இல்லையா. மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணுன்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்பு முத்தங்கள் குறைச்சி பிடிச்சி சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டத்தினூரில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கேயே உட்காந்து எல்லாம் கொடுத்துருமில்ல, அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறவங்க, என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுன்னு நீங்கள் மாட்டாங்களா, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீம் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? எனக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்பிஷன்ஸே இருக்காது, நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அம்மை இல்லை, இப்போ பாலகுமாரன் வந்து அமைஞ்சது அம்மையினும் தான் சொல்லுனேன், அம்மையினும் அது. இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது, நடிக்க போகிறேன் நான் நம்பினதான் என்ன நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்து அது நடக்காது, அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை கொடுக்கணும். சார் 2 வச்சுக்கலாம் அடுத்து. ஆனால் அந்த படம் பார்க்குறப்போ என் வயசு 15, அப்போ நீங்கள் சொன்னது எதுவுமே புரியலை, நான் இப்போ எல்லாமே புரியுதுங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருக்கு சார். மகாராஜா வந்து உங்களோட 50வது படமாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த படம் இல்லாமல் என்னுடைய முந்தைய படங்கள்ல இது 50வதா இருந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதனா இல்லை அப்படி எதையும் யோசிக்கலாம், நிஜமாக யோசிக்கலாம். எனக்கு அதான் 50ங்கிறது உங்களுக்கு தான் ஜென்ரலாக நம்பர் தானே ஒழிய, நானும் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. எல்லா படத்தோட வெற்றி முக்கியம். கடைசியாக முடிச்சிக்கலாம் சார். சார் மகாராஜா மட்டுமே மகாராணி
அது கேளுங்க சார், ஒரே நிமிஷம். இவர் ரொம்ப நேரம் ஒரு பெரிய மனுஷன் கேட்டே இருக்காரு சார், பதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேளுங்க. மொத்தமாக வெள்ளை கலர் டை அடிச்சுட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைண்ணா? அப்படி சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. இல்லை இதனால சொல்லிக்க மாட்டேன். அவங்கள ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி சொல்ல முடியும்? அவங்களோ ஓகே. உங்கள் கேள்விக்கு நான் முக்கியம்னு சொல்லி எவ்வளோ பாராட்டுறேன் என்கிட்ட. அப்போ உங்களை வந்து நான் எவ்வளோ முக்கியம் நினச்சி, இந்த கேள்வி முக்கியம், இவர் பதில் சொல்லணும்னு நான் நினச்சேன். இது வந்து இதெல்லாம் நியாயமா? ஓகே. எல்லாரும் நான் சொல்கிறேன், என் கூட இப்போ மம்தாவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், இல்லை என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரோடையும் நான் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது வேலை செஞ்சதில் வந்து. அதனால் யாருக்கும் குறைச்சிட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி நினைப்பு எனக்கு கிடையாது. வேண்டாம். அது கரெக்ட். இதுக்கு வந்து இல்லை நீங்கள் படம் பாருங்க தெரியும் மகாராணி யார் இந்த படத்தில் உங்களுக்கு. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதான், எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் வேணும். நான் எல்லாத்தையும் சொல்லணும். நான் இப்போ சேதானங்கிட்டலாம் என்ன வேணால் பேச சொல்லுவேன். ஆனால் இது பாருன்னு தெரில. நான் எனக்கு இந்த கொடுத்து வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்த மாதிரி சீனை வந்து சொல்லுவேன், அவர் அதை கேட்டுப்பார், அவர் ஒன்று கொடுப்பாரு, மறுபடியும் அவர் அது கரெக்ட் 2 பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது அப்படிதான். மற்றபடி எனக்கு எந்த சார் எனக்கு கொடுத்த பரிசு கொடுத்ததுக்கும் 50% என்னை பாராட்டு தெரிவித்த சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.